ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சதிபேரியில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பூங்கா. ஸோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ தான் கிட்ஸுக்குன்னே இதை கட்டியிருக்காங்க. வெளியே ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க, வேணும்னா வாங்கிட்டு போகலாம். ஸோ கிட்ஸ் வந்து ஹாப்பியாக ஆகிடுவாங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. ஸோ சூப்பராக ஜாலியாக விளையாடுவாங்க. எல்லா விதமான சர்க்கேஸு, ஊஞ்சல், அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே தான் போட் இருக்குது. ஸோ படகுல போகிறவங்களும் போகலாம். இதுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணணும். செகண்ட் வந்து சன்லைட்லாம் சூப்பராக இருக்கும் 5 o'clock அந்த மாதிரி போனீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே தான் போட்டில் போகிறவங்க அங்கே தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு காளை இருக்குது. ஸோ ஒரிஜினலாகவே இருக்கா மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த காளை வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து உட்கார்றதுக்கு வந்து ப்ளேஸு அண்டு வாக் பண்ணுவாங்க. ஸோ நடக்கலாம் இங்கே. ஸோ சூப்பராக இருக்குது. அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா, நபாட்டி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்ஸ் எல்லாம் இட்டு வந்தீங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க. அதுவும் என் பையன் கூட பயங்கரமாக ஜாலியாக விளையாட்டுருந்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சது போல் இது. ஸோ கிட்ஸ் எல்லாமே விளையாட்டு இருக்காங்க. ஸோ ஊஞ்சல் எல்லா விதமான பொருளும் இருக்குது இங்கே, பொருட்களும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பையன் வந்து சர்க்கா மரம் விளையாட்டுருந்தான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இங்கே இட்டுட்டு வந்தோடனே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் எல்லாமே இந்த ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாட்டுருந்தாங்க. ஸோ அதில் என் பையனும் போகணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அவனையும் நாங்கள் உட்கார வச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவன் எவ்வளோ ஹாப்பியாக விளையாட்டுருக்கான்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்க்கு இட்டுட்டு வாங்க. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் சதிபேரி தான். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ பெரியவங்களுக்கு வந்து போட் ஸ்பாட்டு, ஸோ சின்னவங்களுக்கு வந்து கிட்ஸுங்களுக்கு வந்து ஸோ இங்கே இருக்க ரங்கராட்டினம் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் கவரெல்லாம் கீழே போடாதீங்க. ஸோ டஸ்ட்பின் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. அங்கங்கே நம்ம நிற்கிற இடம் எல்லாமே டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து டஸ்ட்பினில் வந்து குப்பையை போடுங்க. எல்லாருமே கீழே போடுறாங்க. ஸோ சண்டே டைமில் மட்டும் போகாதீங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும். உங்களால் விளையாட முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நார்மல் டேஸில் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக விளையாடலாம். ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஸோ குப்பைங்கள்லாம் கீழே தான் இருக்குது, டஸ்ட்பின்ஸில் இல்லை. ஆனால் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. நம்ம தான் கரெக்டாக டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு போய் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா விதமான பொருளும் இருக்குது. சர்க்கேஸு, ஊஞ்சல், குழந்த விளையாடுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து ரங்கராட்டினம், அப்படி சைல்டு ரங்கராட்டினம் எல்லாமே இருக்குது. ஸோ என் பையனுமே அதை விளையாட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான் அந்த மூமெண்ட்டை. அங்கே இருக்கிற எல்லா கிட்ஸ் முகத்துலையும் பாருங்கள் சிரிப்பு தான் தெரியுது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ப்ளேஸு. ஸோ ரொம்ப பெரிய ப்ளேஸ்னும் சொல்லலாம், தாராளமாக இருக்குது. அப்படியே நான் கொழுக்கட்டை வந்து வாங்கிட்டு இருந்தேன். 5 ரூபா தான் கொழுக்கட்டை. சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான். ஸோ கண்டிப்பாக டெய்லியுமே வருவாங்களாம் அவங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அங்கே அந்த பார்க்குக்கு வரவங்க. சூப்பராக இருக்குது. பச்சை பயிர் கொழுக்கட்டை தான். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னையும் உட்கார வச்சு தள்ளிட்டு இருந்தார். ஜாலியாக விளையாட்டு இருந்தோம், தள்ளி விட்டுட்டு இருந்தார் அந்த ரங்கராட்டினத்தில். ஸோ நான், எங்கள் பையன், ஹஸ்பண்டு எல்லாமே ஹாப்பி தான். என் பையன் முகத்தில் சிரிப்பை பார்த்தோன்னே எங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சி ரொம்ப. ஸோ அவனும் சூப்பராக ஜாலியாக அன்றைக்கி என்ஜாய் பண்ணான். ஸோ இதான் எங்கள் ஹஸ்பண்டு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போயிட்டு இருந்தோம். ஸோ நானும் என் பையனும் கூட ஜாலியாக ஊஞ்சல் விளையாட்டுருந்தோம். அப்படியே அவர் தூங்குற மாதிரியே ஆக்ஷன் பண்ணார். ஆனால் ஸோ எனக்குமே ஜாலியாக இருந்துச்சு. சின்ன பசங்க தான் விளையாடணுன்னு இல்லை, பெரியவங்களும் விளையாடலாம். ஸோ எதில் விளையாடணுமோ அதில் தான் விளையாடணும். ஸோ இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் விளையாடலாம். சர்க்கேஸ்லாம் விளையாட முடியாது. ஸோ அது பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க, அது கிட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து எல்லாம் விளையாடி முடிச்சிட்டோம்.
இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய். இப்போ வந்து நாங்கள் வெளில வந்திருக்கோம். இப்போ தான் வெளியே வரோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்பாட் இருக்குது அந்த இடத்துலையே. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா அங்கேயும் போங்க. ஸோ வெளில வந்தோடனே எடை மிஷினு, இந்த வெயிட் மிஷின்லாம் கூட பார்க்குறாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. ஸோ அந்த ஐஸ் விற்கிற இடத்துல வந்து அந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஐஸ் விற்கிற இடத்துக்கு சைடாக போனீங்கன்னா ஏரி ஒன்று இருக்குது. அந்த போட்டுலாம் போகிற இடத்துல தான் இருக்குது. அந்த போட்டெல்லாம் போகும் இல்லையா, அங்கே தான் இது. சூப்பராக இங்கே வந்தாலும் சன்லைட்லாம் நல்லா தெரியும். ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்தீங்கன்னா பார்க் வந்தீங்கன்னா ஸோ இங்கே தான் பைக் பார்க்கிங்லாம் எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. தண்ணியெல்லாம் மீன்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே நிறைய மீன் மாட்டுது போல், மீனெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். டாட்டா பாய் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கான ஒரு பிளேஸ்னால் சதிபேரி பாளையம் தான். ஸோ பாய்.